மழை காலங்களில் மின்சாரம் பாய்ந்து ஏற்படும் உயிரிழப்புகள் இன்னும் தொடர்கதையாகவே உள்ளது. எளிய மக்களின் உயிரை குடிக்கும் இந்த துயரங்களுக்கு யார் பொறுப்பு விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்த திரைப்பட காட்சி எடுக்கப்பட்டு 20 வருடங்கள் கடந்துவிட்டன. ஆனால் மழைக்காலங்களில் மின்சாரம் பாய்ந்து உயிரிழக்கும் கொடூர காட்சிகள் நம்மை சுற்றி தினம் தினம் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கிறது. கடந்த 3 நாட்களில் மட்டும் 3 மின்சார மரணங்களை தமிழ்நாடு பார்த்துவிட்டது. மழைக்காலங்களில் வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கே அச்சப்படும் அவலம் பொதுமக்களிடம் அதிகரித்துள்ளது. தேங்கி நிற்கும் மழை நீரில் மின்சாரம் பாய்வதால் ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு யார் பொறுப்பு? ஆலந்தூரில் கட்டட தொழிலாளர், கண்ணகி நகரில் தூய்மை பணியாளர், புதுக்கோட்டையில் ஒரு மாணவர் என அடுத்தடுத்து 3 உயிர்களை நாம் பறிகொடுத்து விட்டோம். 2 நாட்களுக்கு முன்பு சென்னையின் கண்ணகி நகரில் அதிகாலை நேரத்தில் நிகழ்ந்த ஒரு விபத்து ஒரு குடும்பத்தின் வாழ்வையே சிதறடித்துவிட்டது. தூய்மை பணியாளர் வரலட்சுமி என்பவர் தனது உழைப்பால் தனது குடும்பத்தை காப்பாற்றி வந்த நிலையில் அந்த சின்னஞ்சிறிய கூட்டுக்குள் தீ வைத்ததை போல ஷாக்கடித்தது மின்சாரம். அந்த குடும்பத்தையே நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துள்ளது. இந்த சம்பவம் ஒரு தாய் உயிரிழந்த செய்தியாக மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் தெருக்களில் குப்பையை சுத்தம் செய்து கழிவுகளை கையாளும் ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்களின் அடையாளமற்ற உயிர்கள் ஆபத்தில் உள்ளது என்பதையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. அதிகாரிகளின் அலட்சியமும் புறக்கணிப்பும் இந்த விபத்துக்கு காரணம் என்று மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அந்த பகுதியில் மின்கம்பங்கள் ஆபத்தான முறையில் கிடப்பதாகவும் அது குறித்து பலமுறை புகார் அளித்தும் மின்வாரியம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் மக்கள் தெரிவிக்கின்றனர். இது ஏழைகள் வாழும் பகுதி என்பதால் தான் அதிகாரிகள் அலட்சியமாக நடந்து கொள்ளுகிறார்கள் என்றும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றார்கள். இன்னைக்கு டேபிள் கொண்டாந்து போட்ட மனுஷன் 6 மாசம் ஆச்சு நாங்க சொல்லி கமெண்ட் கொடுத்து இன்னைக்கு ஒரு 2 உயிர் போன பிற்பாடு டேபிள் கொண்டாந்து மாத்துறாங்கல்ல. இது நாயெல்லாம் எந்த ஊர்ல அடுக்கும் சொல்லுங்க? அது 100 வயசா? அது 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, பச்சை குழந்தைங்க. வயசுக்கு ஒரு பக்கம் பருவத்துல ஒரு பொண்ணு, சின்ன குழந்தை பையன். நாயமா நாங்க அவ்வளவு குப்பை தொட்டில இருந்து நாங்க ஒரு தீவனம் கூட உயிர் போகல. நாங்க அங்க இருந்து அந்த குப்பை தொட்டில வந்து இன்னைக்கு கண்டு சாக்கட்டி ஒரு உயிர் அப்படியே மனமாத்த 2 உயிர் போயிட்டு இருக்குது. நாயமா இது எந்த ஊர் நாயா சொல்லுங்க? கம்பெனி கொடுக்க போனோம்னா பாப்பிக்கு போனோம்னா 1 ரூபாய் கம்மியா இருந்தாலும் எங்க இப்ப கட்டி ஆகணும். எங்க பிச்சையே தெரியாது குத்தாகணும் அப்படின்றாங்க. அப்படின்னும் போது நாங்க பிச்சை எடுத்துட்டு கூட கொண்டு கட்டிட்டு வரணாங்க. அப்ப எங்களுக்கு உயிருக்கு ஒரு ஆபத்து கிடையாதா? வேலைக்கு 4:30 மணிக்கு போறோம், சாப்பிட்டு பொண்ணு விட்டு இறந்துட்டாங்க அந்த லேடி. வயசு பொண்ணுக்கு என்ன பதில்? நேத்து ஒரு உயிர், இன்னைக்கு ஒரு உயிர், அப்புறம் நாளைக்கு போயிட்டே இருக்குமா? இதுக்கு ஒரு முடிவா கிடைக்க. கரண்ட் பில்லு கட்டலன்னா மட்டும் வந்து 1 மாசத்துக்கு குடிக்கிறாங்க. கரண்ட் பில்ல ஏத்துறாங்க, எல்லாமே பண்றாங்க. அப்புறம் வந்து இதுக்கான வரி பண்ணணும். முடிவு தண்ணி கூட கேப் கொடுக்கணும் சார். வட்டி கொடுக்குறவங்க வட்டி போட்டு வாங்குறாங்க. கட்டலன்னா யாரும் முயற்சி இல்லை. யாரும் முயற்சி எடுப்பாங்க. கடந்த 5 மாதங்களில் மட்டும் 5 உயிரிழப்புகளை தலைநகர் சென்னை பார்த்துவிட்டது. ஏப்ரல் மாதத்தில் தேங்கி நின்ற மழை நீரில் சென்ற மாணவன் மீது மின்சாரம் பாய்ந்ததை நாம் அனைவரும் பார்த்திருந்தோம். ஜூலை மாதத்தில் திருவொற்றியூரில் 17 வயது பள்ளி சிறுவன், ஆகஸ்ட் மாதம் ஈஞ்சம்பாக்கத்தில் சாமுவேல் என்பவர் என அடுத்தடுத்த மாதங்களில் உயிரிழந்தனர். ஆனால் அதிகாரிகள் இதனை கண்டும் கூட நடவடிக்கை எடுக்கவில்லை. தற்பொழுது தூய்மை பணியாளர் வரலட்சுமி உயிருடன் திரும்ப வேண்டிய ஒரு தாய் ஒரு கணத்தில் தன் குழந்தைகளுக்கு ஒரு கனவாக மாறிவிட்டார். இந்த அலட்சியமானது நீண்டு கொண்டே இருக்கும் நிலையில் புதுக்கோட்டையில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த சம்பவம் மக்கள் மத்தியில் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக மின்வாரியத்தின் அலட்சியமே இந்த உயிரிழப்புகளுக்கு காரணம் என பொதுமக்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். மின்வாரியத்துறை அதிகாரிகளும் அரசாங்கமும் விரைவில் நடவடிக்கை எடுத்து மேலும் மற்றொரு உயிர் பறிபோகாமல் காப்பதுதான் இறந்தவர்களுக்கு நாம் அளிக்கும் அஞ்சலி என்று பொதுமக்கள் கூறுகின்றனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு.